லாஸ் ஆஃப் மோஷன் டாபிக்ல ஜெய் மெயின் அண்ட் அட்வான்ஸ் டைப் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, 3 blocks are placed at rest on a smooth inclined plane with the force acting on M1 parallel to the inclined plane. Find the contact force between M2 and M3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 3 பிளாக்ஸும் M1 M2 M3 இது எல்லாமே சேர்ந்து ஒரு சிஸ்டம் அஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அப்போ இதனுடைய மொத்த மாஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம்? M1 + M2 + M3 இருக்கும். அதனுடைய டவுன்வர்ட் ஃபோர்ஸ், டவுன் தி இன்க்ளைன் பிளேன் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து M1 + M2 + M3 இன்ட்டு G sin θ. திஸ் மச் ஃபோர்ஸ் டவுன் தி பிளேன் ஆக்ட் ஆகும். அடுத்து அப் தி பிளேன் வந்து நம்ம ஃபோர்ஸ் F வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னா இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ், அப் தி பிளேன் ஃபோர்ஸும் டவுன் தி பிளேன் ஃபோர்ஸும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ தட் F இஸ் ஈக்குவல் டு M1 + M2, அதாவது அப் தி பிளேன் ஃபோர்ஸும் டவுன் தி பிளேன் ஃபோர்ஸும் ஈக்குவல். ஸோ F இஸ் ஈக்குவல் டு M1 + M2 + M3 இன்ட்டு G sin θ அப்படின்னு எடுத்துக்கிறோம். G sin θன்னு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துப்போம். அடுத்து வந்து இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை M2 on M3, இல்லைன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் M2 and M3 கேட்டிருக்காங்க. அப்படின்னா இங்க என்ன பண்ணலாம்னா, M2 வந்து இருக்கு இல்லைங்களா, இந்த M2 வந்து M3 மேல கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஸ்மால் f ஆக்ட் ஆகிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ M3 மேல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உடைய ஒரு காம்பனன்ட் M3 G sin θ அப்படி டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த டயக்ராம் தனியாக வரையிறேன் பாருங்க. இப்போ M3 பிளாக் எடுத்தோம்னா M2 எக்ஸர்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆன் M3 வந்து அப் தி இன்க்ளைன் பிளேன் வரும். அப்போ வந்து M3யோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு காம்பனன்ட் டவுன் தி பிளேன் வந்து M3 G sin θன்னு இருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். மொத்த மாஸ் mg டவுனோட இருந்துச்சுன்னா உங்களுக்கு டவுன் தி இன்க்ளைன் பிளேன்ல வந்து காம்பனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து mg sin θ இருக்கும். அதுதான் நான் காம்பனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேஸ்ல M3 ரெஸ்ட்ல தானே இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, F இஸ் ஈக்குவல் டு அப் தி பிளேன், அதாவது ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி M3 அப் தி பிளேன் இஸ் ஈக்குவல் டு டவுன் தி பிளேன். டவுன் தி பிளேன் வந்து M3 G sin θ அப்படின்னு இருக்கு. ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணுப்பா. ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அப்ளைட் ஃபோர்ஸ் F டிவைட் பை கான்டாக்ட் ஃபோர்ஸ் Fன்னு இந்த ஸ்மால் F போட்டாச்சு. இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்குன்னா G sin θ காமனா இருக்கு. அதனால G sin θ கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ G sin θ கேன்சல் ஆயிருச்சுன்னா அப்போ என்ன இருக்கும் பாருங்க, ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணும்போது M1 + M2 + M3 டிவைட் பை M3ன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் வேணும் இல்லையா, இந்த ஸ்மால் F தான். இந்த ஸ்மால் F தான் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை செகண்ட் பிளாக் ஆன் தேர்ட் பிளாக். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, M3 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துருங்க. ஸோ M3 இன்ட்டு F டிவைடட் பை M1 + M2 + M3 டவுன்வர்ட் கொண்டு வந்துருங்க. ஸோ M1 + M2 + M3 அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் தி ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை செகண்ட் பிளாக் ஆன் தேர்ட் பிளாக். ஸோ 11th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. In the given figure, the wedge is fixed, pulley is frictionless and the string is light. Surface AB is frictionless whereas AC is rough. If the block of mass 3m slides down with constant velocity, then the coefficient of friction between surface AC and the block is dash. அப்படின்னா பாருங்க, இந்த சர்ஃபேஸ் AB இருக்கு, இங்க ஃப்ரிக்ஷன்லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த சர்ஃபேஸ் AC சர்ஃபேஸ்ல ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் AC and 3m கேட்டிருக்காங்க. ஸோ இங்க சொல்லும் போது பாருங்க, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகுதுன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3m வந்து டவுனோட மூவ் ஆகுது, அப்போ வந்து இந்த m வந்து அப்போடு மூவ் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நம்ம சம பண்ணலாம் பாருங்க. இப்போ எப்படி பண்ணலாம்னா, இந்த m-க்கு வந்து டவுன் தி பிளேன் வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா mg sin 45, அதாவது ஒரு காம்பனன்ட் ஆஃப் mg ஃபோர்ஸ் வந்து டவுன் தி பிளேன் ஆக்ட் ஆகுது. டென்ஷன் வந்து புல்லிங் ஃபோர்ஸ், டென்ஷன் ஆன் தி ஸ்மால் m வந்து அப் தி பிளேன் ஆக்ட் ஆகுது. இப்போ இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போறதுனால ஆக்சலரேஷன் 0. ஆக்சலரேஷன் 0னா நெட் ஃபோர்ஸ் 0. அப்படின்னா பிளாக் m எடுக்கும்போது பிளாக் m-க்கு அப் தி பிளேன் வந்து டென்ஷன் T இருக்கு, டவுன் தி பிளேன் வந்து mg sin 45 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, sin 45 எடுத்துக்கலாம். சரி, இது வந்து m-க்கு முடிஞ்சு. அடுத்து 3m பிளாக்குக்கு நம்ம எடுக்க போறோம். 3m பிளாக்குக்கு எடுக்கும்போது இங்க நல்லா பாருங்க, இந்த mg வந்து ஆக்சுவலா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். 3mg வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இதனுடைய ரெண்டு காம்பனன்ட் எடுக்கிறேன். ஒரு காம்பனன்ட் வந்து டவுன் தி பிளேன் வந்து 3mg sin 45 ஆக்ட் ஆகும். அடுத்து வந்து பர்பெண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன், அது வந்து என்ன ஆகுதுன்னா 3mg cos 45 ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ நார்மல் ரியாக்ஷன் n இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஸோ பர்பெண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன் எடுத்தோம்னா நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 3mg cos 45 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து இந்த 3m வந்து டவுன் தி பிளேன் மூவ் ஆகுது, ஆக்சலரேஷன் 0. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகும்னா உங்களுக்கு அப் தி பிளேன் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப் தி பிளேன் ஆக்ட் ஆகுது.
ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னன்னா, இது மோஷன்ல இருக்கிறதுனால நமக்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ஃப்ரிக்ஷன் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எடுத்துட்டு மியூ இன்டு என்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன வந்திருக்கு பாருங்க, மியூ இன்டு என் வந்து என்ன ஆகுதுன்னா 3mg cos 45 அப்படின்னு ஆக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ 3m பிளாக் எடுத்தோம்னா, இந்த பிளாக் மேல இந்த ஸ்ட்ரிங் கனெக்ட் பண்ணதுனால டென்ஷன் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால இந்த 3m பிளாக் மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாருங்க, டென்ஷன் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் தி பிளேன் ஆக்ட் ஆகுது. அடுத்து ஃப்ரிக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் தி பிளேன் ஆக்ட் ஆகுது. 3mg sin theta sin 45 down the plane ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷன், அதாவது along the plane ஆக்சலரேஷன் 0னால டோட்டல் ஃபோர்ஸ் 0வா இருக்கணும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் 0 இருக்குன்னா அப் தி பிளேன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு டவுன் தி பிளேன் ஃபோர்ஸ். டவுன் தி பிளேன் வந்து mg 3mg sin 45, ஏன்னா மாஸ் வந்து 3 தானே, 3mg sin 45 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் பிளஸ் ஃப்ரிக்ஷன் போட்டுக்கணும். இப்போ டென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே பிளாக் எம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அந்த டென்ஷன் உங்களுக்கு தெரியுது. அடுத்து ஃப்ரிக்ஷன் வந்து இங்க இருக்கு பாருங்க, இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 3mg sin 45 இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் வந்து mg sin 45 பிளஸ் ஃப்ரிக்ஷன் வந்து மியூ இன்டு 3mg cos 45. இங்க sin 45 வேல்யூ cos 45 வேல்யூ ஈக்குவல், அதனால காமனா sin 45 cos 45 எல்லாமே கேன்சல் பண்ணிடலாம். sin 45 sin 45 cos 45 கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து இந்த mgயும் கேன்சல் பண்ணிருங்க, இந்த mgயும் கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ mg கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்க 3 இருக்கு லெஃப்ட் சைடில், இங்க வந்து 1 இருக்கு, பிளஸ் இங்க 3 இன்ட்டு மியூன்னு இருக்கு. அப்போ இந்த 1 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டீங்கன்னா 3 மியூ இஸ் ஈக்குவல் 3 மைனஸ் 1 வந்து 2 கிடைக்குது. ஸோ தட் மியூ இஸ் ஈக்குவல் என்ன ஆன்சர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2/3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து 12th கொஸ்டினுக்கு வந்து பாருங்க ஆன்சர், சாரி 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வந்திருக்குன்னா 2/3 அப்படின்னு நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. A block is placed on a rough horizontal plane. A time-dependent horizontal force F is equal to kT acts on the block. Here K is a positive constant. Acceleration time graph of the particle is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பிளாக் இருக்கு. இந்த பிளாக் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே ஒரு பிளாக் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த பிளாக் மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து F is equal to KT. டைம் t equal to 0ல ஃபோர்ஸ் 0 இருக்கும். டைம் இன்க்ரீஸ் ஆக ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ இந்த பாடி வந்து மூவ் ஆகும்னா, இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அதாவது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படி இருந்தால் தான், அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருந்தால் தான் என்ன ஆகும்னா வந்து இந்த பாடி வந்து மூவ் ஆகும், அதாவது ஸ்டார்ட் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரி, அப்போ எந்த டைம்ல மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஸ் வந்து கேடி தானே. இப்போ கேடி இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து மியூ இன்ட்டு எம்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மியூ எஸ்ன்னு எடுத்துங்க. இப்போ டி இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா மியூ எஸ் எம்ஜி பை கேன்னு வருது. ஸோ இந்த டைம் வந்து கிரேட்டர் தேன் இந்த டைம் வராது, அதாவது டைம் வந்து கிரேட்டர் தேன் மியூ எஸ் எம்ஜி பை கே வரும்போது தான் பாடி ஆக்சலரேஷனுக்கே போகும். ஸோ பாடி ஸ்டார்ட்ஸ் ஆக்சலரேஷன் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆக்சலரேஷன் வந்து டைம் வந்து கிரேட்டர் தேன் மியூ எஸ் எம்ஜி பை கே அப்படி வரும்போது தான் ஆக்சலரேட் ஆகும். அது வரைக்கும் ஆக்சலரேஷன் 0வா இருக்கணும். அப்படின்னா கிராஃப் ஏ வராது, ஏன்னா கிராஃப் ஏல ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இப்போ டைம் வந்து கிரேட்டர் தேன் மியூ எஸ் எம்ஜி கே வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஃபோர்ஸ் இங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அடுத்த ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றது கேடி அப்படின்னு நமக்கு இருக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. இப்போ நெட் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் பை மாஸ் பண்ணும். நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த அப்ளைட் ஃபோர்ஸ் மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் டிவைடட் பை மாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நெட் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, இந்த ஃபோர்ஸ் அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து கேடி பை எம்னு இருக்கு, மைனஸ் இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மியூ கே இன்ட்டு எம்ஜி டிவைட் பை எம்னு கிடைக்குது. ஸோ இந்த எம் கேன்சல் பண்ணிருங்க. ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, கேடி பை எம் மைனஸ் மியூ கே ஜி அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து ஆக்சலரேஷன் இன்க்ரீசஸ் வித் டைம், லீனியர்லி இன்க்ரீசஸ் வித் டைம் அப்படின்னு இருக்கு. அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் வந்து நெகட்டிவ் இன்டர்செப்ட்னு இருக்கு. ஸ்லோப் வந்து எப்படி வரணும், நெகட்டிவ் இன்டர்செப்ட் அப்படின்னு வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன் நமக்கு எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆக்சுவலாக வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து லெஸ் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதனால என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு அந்த டைம் வந்து இந்த டைம் கிரேட்டரா வரும்போது மியூஎஸ் எம்ஜி பை கேக்கு கிரேட்டரா வரும்போது சடனா ஆக்சலரேஷன் கொஞ்சம் வந்துடும். அப்போ வந்து நம்ம கிராஃப் எப்படி இருக்கணும் பாருங்க, ஆக்சலரேஷனும் டைமும் லீனியரா இருக்கணும், அடுத்து நெகட்டிவ் இன்டர்செப்ட் இருக்கணும், ஸ்லோப் வந்து பாசிட்டிவா இருக்கணும்,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது டைம் t இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் எம்ஜி பை கே இருக்கு இல்லையா, அந்த டைம் சடனாக அந்த டைமுக்கு அடுத்து உடனே கொஞ்சம் ஆக்சலரேஷன் வந்துடும். ஏன் கொஞ்சம் ஆக்சலரேஷன் வந்துடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து மியூ கே இஸ் லெஸ் தென் மியூஎஸ், மியூ கே லெஸ் தென் மியூஎஸ்ன்றதுனால கிராஃப் 3 வருது. ஒருவேளை மியூ கே ஈக்குவல் டு மியூஎஸ்ன்னு இருந்திருந்தா ஃபோர்த் கிராஃப்னு வந்திருக்கும். நம்ம மியூ கே ஜென்ரலாக லெஸ் தென் மியூஎஸ்ன்னு எடுக்கிறதுனால அப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் கிராஃப் வந்து கரெக்டான ஆன்சர். A light string fixed at one end to a clamp on ground passes over a fixed pulley and hangs at the other side. It makes an angle of 30 degrees with the ground. A monkey of mass 5 kg climbs up the rope. The clamp can tolerate a vertical force of 40 Newton only. The maximum acceleration in upward direction with which the monkey can climb safely g equal to 10 meter per second square கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரிங்கில் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே கிளாம்ப் இருக்கு இல்லைங்களா, இங்கே மேக்ஸிமம் எவ்வளோ ஃபோர்ஸ் வித் ஸ்டாண்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா 40 நியூட்டன் தான் வித் ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு அரிசி பண்ணிக்கிங்க. அப்படின்னா இந்த டென்ஷனை வந்து நம்ம காம்பனண்ட்டாக இங்கே ரிசால்வ் பண்ணால் என்ன வரும்னு சொல்லுங்க, t sin 30 வரும். கரெக்டுங்களா? இந்த t sin 30 தான் இந்த 40 நியூட்டன். அப்படின்னா t sin 30 வந்து இஸ் ஈக்குவல் டு 40ன்னு எடுத்துக்கோங்க. sin 30 வந்து 1/2. ஸோ t இன்ட்டு 1/2 இஸ் ஈக்குவல் டு 40. இப்போ 2 அந்த பக்கம் வச்சுன்னா t ஈக்குவல் டு 80 நியூட்டன். அப்படின்னா டென்ஷன் வந்து மேக்ஸிமம் டென்ஷன் டாலரேட் வந்து 80 நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து இந்த மங்கிக்கு எடுக்கும்போது ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம்னா mg டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கும், டென்ஷன் வந்து அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கு, ஆக்சலரேஷன் அப்வர்ட் இருக்கு. அப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் போடும்போது டென்ஷன் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல டென்ஷன் இருக்கிறதால டென்ஷன் பாசிட்டிவ்னு எடுத்துங்க, mg நெகட்டிவ் எடுத்து மைனஸ் mg இஸ் ஈக்குவல் டு ma அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ வந்து நமக்கு மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் வேணும். அப்படின்னா மேக்ஸிமம் டென்ஷன் எவ்வளோ 18 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ டென்ஷன் பிளேஸ்ல 18 போட்டுங்க, மைனஸ் இந்த m வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா இந்த தி கிளாம்ப் இதெல்லாம் மாஸ் ஆஃப் தி மங்கி பாருங்க 5 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 5ன்னு போட்டு g வந்து 10ன்னு போட்டுங்க, இஸ் ஈக்குவல் இங்கே மாஸ் வந்து 5ன்னு போட்டு ஆக்சலரேஷன் 8 போட்டுங்க. இந்த 80 மைனஸ் 50 வந்து 30 இஸ் ஈக்குவல் என்ன போகிறது 5a. இந்த 5ம் இந்த 30 கேன்சல் பண்ணா 6ன்னு கிடைக்கும். ஸோ தட் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் வித் விச் தி மங்கி கேன் மூவ் இஸ் என்ன வருது பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A car is going at a speed of 6 meters per second. When it encounters a 15 meter slope of angle 30 degree, the friction coefficient between the road and the tire is 0.5. The driver applies the brake. The minimum speed of car with which it can reach the bottom is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து இங்கே என்ன பண்ணணும்னா இந்த இன்க்ளைன் பிளேன்ல வரும்போது இனிஷியல் ஸ்பீடு வந்து நம்ம என்ன இருக்குன்னா 6 மீட்டர் பர் செகண்ட் இருக்குங்க. ஃபைனலாக இந்த கிரவுண்டுக்கு வரும்போது ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, வி கொஸ்டின் மார்க்கு. இப்போ இந்த கார் இங்கே வரும்போது என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு mg sin theta வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும், mg sin 30 டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. இங்கே mg cos theta பர்பண்டிகுலர் டு தி பிளேன் ஆக்ட் ஆகுது, நார்மல் ரியாக்ஷன் அப் தி பிளேன் ஆக்ட் ஆகுது, ஃப்ரிக்ஷன் பர்பண்டிகுலர் டு தி பிளேன் ஆக்ட் ஆகுது, ஃப்ரிக்ஷன் வந்து அப் தி பிளேன் ஆக்ட் ஆகுது. அப்போ வந்து நெட் ஆக்சலரேஷன் டவுன்வோர்டு பார்த்தோம்னா என்ன வரும்னா நெட் ஃபோர்ஸ் வந்து நெட் ஆக்சலரேஷன் நெட் ஃபோர்ஸ் பை மாஸ். அதாவது நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா டவுன் தி பிளேன் வந்து mg sin 30 மைனஸ் ஃப்ரிக்ஷன் டிவைட் பை m அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆக்சுவலாக ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு n எடுத்துங்க. n வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பர்பண்டிகுலர் டு தி பிளேன் n இஸ் ஈக்குவல் டு mg காஸ்டாவை பேலன்ஸ் பண்ணும். ஸோ தட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு n பிளேஸ்ல mg காஸ்டான்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? பிகாஸ் n இஸ் ஈக்குவல் டு mg cos theta. பர்பண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன் நோ மோஷன். அப்போ பர்பண்டிகுலர் டு இன்க்ளைன் பிளேன் இருக்கிற நெட் ஃபோர் 0 எடுத்தோம்னா n இஸ் ஈக்குவல் டு mg cos theta வருது. இப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது mg sin 30 மைனஸ் ஃப்ரிக்ஷன் வந்து மியூ mg cos 30 அப்படின்னு போட்டு டிவைட் பை mன்னு போட்டோம்னா இந்த m காமனாக கேன்சல் பண்ணிடலாம். g காமனாக எடுத்துட்டீங்கன்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு g இன்ட்டு sin 30 மைனஸ் மியூ cos 30 அப்படின்னு வருது. இப்போ வந்து இந்த g வேல்யூ வந்து 10ன்னு எடுத்துங்க, sin 30 1/2ன்னு எடுத்துங்க, மைனஸ் மியூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருப்பா, மியூ வந்து 1/2ன்னு கொடுத்துருக்காங்க 0.5. ஸோ 1/2 cos 30 வந்து √3/2. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா இந்த 2 காமனாக இங்கே கேன்சல் பண்ணிட்டா இது வந்து 5ன்னு வருது. ஸோ இப்போ என்ன வருது பாருங்க 5 × 1 - √3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு, √3/2ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா?
ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆக்சலரேஷன் இந்த 15th கொஸ்டினுக்கு வந்து ஆக்சலரேஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து நெட் ஆக்சலரேஷன் வந்து 0.67 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் m/s². இதுதான் ஆக்சலரேஷன். இப்போ வந்து ஃபைனல் வெலாசிட்டி தான் நீங்கள் கேட்டிருக்காங்க. நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெரியும் இல்லையா, v² - u² இஸ் ஈக்குவல் டு 2as தெரியும். இப்போ v² இந்த -c² ரைட் சைடு கொண்டு போயிருக்கும் ப்ளஸ் ஆயிரும். u வந்து 6 m/s கொடுத்துருக்காங்க, 6² போட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு ஆக்சலரேஷன் வந்து 0.67 வந்திருக்கு. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 15 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 15 போட்டுருங்க. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா v² வந்து 56.1 கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டீங்கன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 7.49 m/s அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A block A is placed over a long rough plank B of same mass as shown in the figure. The plank B is placed over a smooth horizontal surface. At time t equal to 0, block A is given a velocity v0 in horizontal direction. Let v1 and v2 be the velocities of A and B at time t. Then select the correct graph between v1 or v2 and t அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க நல்ல கிராஃப் வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பிளாக் ஏ வந்து v0 வெலாசிட்டின்னு இருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பிளாக் பி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 வெலாசிட்டி இருக்கு. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பிளாக் பி வந்து 0. இப்போ பிளாக் ஏ வந்து அகெயின்ஸ்ட் பிளாக் பி போறதுனால இந்த பிளாக் பி என்ன பண்ணணும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் எக்ஸர்ட் ஆன் பிளாக் ஏ வருது. So block B exert frictional force on block A வந்து action. For every action there is an equal and opposite reaction. Block A வந்து frictional force will exert on block B வருது. So அப்போ வந்து block A மேலேயும் block B மேலேயும் force வந்து constant force act ஆகுது, frictional force. சரிங்களா? அப்படின்னா acceleration of block A வும் acceleration of block B யும் கான்ஸ்டன்டா இருக்கும். acceleration of block A வும் acceleration of block B யும் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா? அப்போ கான்ஸ்டன்டா இருக்குன்னா velocity time graph என்ன வரணும்னு சொல்லுங்க. velocity time graph வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அப்போ எப்படி வரணும், ஸ்ட்ரைட் லைன் வரணும். அப்போ ஸ்ட்ரைட் லைன் இருக்கிற கிராஃப் தான் கரெக்ட். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஃப் தேர்ட் கிராஃப் வராது, ஸ்ட்ரைட் லைன் இருக்கிற கிராஃப் தான் கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளாக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் ஏ இருக்குங்களா, அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் அதாவது ஃபோர்ஸும் வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால அதுக்கு வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். செகண்ட் பிளாக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பிக்கு வந்து ஃபோர்ஸ் டைரக்ஷனில் தான் பிளாக் மூவ் ஆகும், அதனால வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து என்ன பண்ணலாம்னா டிக்ரீஸ் ஆகுது, செகண்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, செகண்ட் ஆப்ஜெக்ட் டிக்ரீஸ் ஆகுது. அப்படி இருக்கிற ஒரே ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தான். சரி, அப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் வெலாசிட்டி குறைஞ்சிட்டே வரும், செகண்ட் பிளாக் வெலாசிட்டி கூட்டிகிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் டைம்ல வெலாசிட்டி ஆஃப் தி பிளாக் ஏ ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் பிளாக் பின்னு வந்துடும். அப்படின்னு வந்துச்சுன்னா ரிலேட்டிவ் மோஷன் ஜீரோன்னு வந்துடும். ரிலேட்டிவ் மோஷன் 0ன்னு வந்துடும். ரிலேட்டிவ் மோஷன் 0ன்னு வந்துருச்சுன்னா என்ன ஆகுன்னா ஆக்சலரேஷன் வந்து 0 ஆயிரும். ஏன் ஆக்சலரேஷன் 0ன்னா ரிலேட்டிவ் மோஷன் 0 இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 0 வந்துடும். அதனால பிளாக் ஏ மேலேயும் பிளாக் பி மேலே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 0 ஆயிருது. அதனால ஆக்சலரேஷன்ஸ் ஆஃப் தி பிளாக்ஸ் வில் பி 0 ஆயிரும். ஆக்சலரேஷன் ஆஃப் தி பிளாக் 0 ஆயிடுச்சுன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஏவும் வெலாசிட்டி ஆஃப் பியும் சேமா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். அதனால பாருங்க கொஞ்சம் டைம் கழிச்சு அப்படியே கான்ஸ்டன்டா கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்த 16th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. In the arrangement shown in figure, coefficient of friction between the two blocks is mu is equal to 1/2. The force of friction acting between the two blocks is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து எப்பவுமே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் இருக்கும். அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆக போகிறது 2 கிலோகிராம் பிளாக் மேலே லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகும், 4 கிலோகிராம் பிளாக் மேலே ரைட் சைடில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்படின்னா இந்த 2 கிலோகிராம் பிளாக் நார்மல் ரியாக்ஷன் என்னன்னு எடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2g வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ நார்மல் ரியாக்ஷன் ஈக்குவல் டு 2gன்னு வருது. அடுத்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என்னன்னு போடணும். மியூ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மியூ வந்து 1/2 சப்ஸ்டிட் போட்டு இந்த 2g போட்டுங்க, 2 இன்ட்டு ஜின்னு போட்டுக்கலாம். 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா g வந்து 10. அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் 10 ஆக்ட் ஆகுது. ஆனால் ஃப்ரிக்ஷன் வந்து மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் இருக்கணும் கிடையாது. ஃப்ரிக்ஷன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக இருக்கணும். சரி, அப்படின்னா ஆக்சுவலாக எவ்வளோ ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இது 2 கிலோகிராம் பிளாக் கரெக்டுங்களா, இது வந்து 4 கிலோகிராம் பிளாக். இப்போ 2 கிலோகிராம் பிளாக் மேலே ஃபோர்ஸ் வந்து F1 ஃபோர்ஸ் 2 நியூட்டன் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 2 கிலோகிராம் மேலே டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆக்ட் ஆகுது.
செகண்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா F2 வந்து 20 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுது. இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பிளாக் எடுத்துக்கலாம். இது வந்து பிளாக் ஏன்னு வச்சுங்க, இது பிளாக் பின்னு எடுத்துங்க. பிளாக் ஏ எடுக்கும்போது பிளாக் ஏக்கு வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் இருக்கலாம். இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மைனஸ் இந்த 2 நியூட்டன் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆகுது. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மைனஸ் அந்த 2 நியூட்டன் டிவைட் பை மாஸ் எம்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது வந்து இந்த ரெண்டு பிளாக்குமே டுகெதரா மூவ் ஆகுது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா ரெண்டுமே டுகெதரா மூவ் ஆகணும். ஏன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருந்திருந்தா டுகெதரா மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ டுகெதரா மூவ் ஆகுற மாதிரி இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பிளாக் ஏக்கு கிடைச்சது. பிளாக் பிக்கு அதே மாதிரி எடுத்தோம்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, 20 மைனஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டிவைடட் பை நமக்கு மாஸ் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் பிளாக் மாஸ் வந்து 2 போட்டுக்கலாம் டிவைட் பை செகண்ட் பிளாக் மாஸ் வந்து 4 போட்டுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே இந்த ரெண்டு பிளாக் டுகெதரா மூவ் ஆகுது. ஏன்னா ஃப்ரிக்ஷன் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருக்கா செக் பண்றது பார்த்தோம்னா அப்படின்னா டுகெதரா மூவ் ஆனாதான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 ஈக்குவல், ரெண்டு பிளாக் வந்து ஆக்சலரேஷன் ஈக்குவல் போட்டீங்கன்னா F minus 2 divided by 2 is equal என்ன வருது பாருங்க, 20 minus F divided by 4. அதாவது ஈக்குவேஷன் 1 and 2ல ஆக்சலரேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னால ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணிட்டு இப்போ இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணா 2 கிடைக்குது. இந்த 2 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 into F minus 2 is equal to 20 minus F னு வந்திருக்கு. கரெக்டா? அப்போ 2F minus 4 is equal to 20 minus F வந்திருக்கு. இந்த மைனஸ் F எந்த பக்கம் கொண்டு வந்தா பிளஸ் F, 2F plus F வந்து 3F, இந்த மைனஸ் 4 ரைட் சைடு கொண்டு போங்க. ஸோ 24. ஸோ இதை 3யும் 24ம் கேன்சல் பண்ணா 8 கிடைக்குது. ஸோ தட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் 8 நியூட்டன். அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் வந்திருக்கு. அப்படின்னா 8 நியூட்டன் தான் ஆக்ட் ஆகும். ஒருவேளை கிரேட்டர் தென் 10 நியூட்டன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்திருந்தா 10 நியூட்டன், அதாவது 10 நியூட்டன் தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அப்படி இருந்தா அந்த மாதிரி பாசிபிள் கிடையாதுன்னு நம்ம 10 நியூட்டன் போட்டிருந்திருப்போம். இப்போ வந்து நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, லெஸ் தென் 10 நியூட்டன் இருக்கிறதுனால அப்படின்னா நமக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ல தான் இருக்கு. நம்ம அஸ்யூம் பண்ணது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு 8 நியூட்டன் போட்டுக்கலாம். ஸோ தட் 17th கொஸ்டின் ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து பாருங்க 18th question. A block of mass m equal to 4 kg is placed over a rough inclined plane as shown in the figure. The coefficient of friction between the block and the plane is mu equal to 0.6. A force F is equal to 10 Newton is applied on the block at an angle of 30 degree. The contact force between the block and the plane is dash னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸ்னாவே என்னென்ன ஃபோர்ஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா, இந்த நார்மல் ரியாக்ஷன் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் வரும், அடுத்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் வரும். அப்போ இது வந்து நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இது ஒன்று. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் நார்மல் ரியாக்ஷனும் பர்பண்டிகுலராக இருக்கு. அப்போ நார்மல் ரியாக்ஷனும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், இது ரெண்டு ஃபோர்ஸ் தான் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு வரும். இது ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்துணும். ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் நார்மல் ரியாக்ஷன்ல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் 90 டிகிரி இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தா ஆன்சர் வந்துடும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கு, லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கா இல்லைன்னா ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு வந்து இங்கே மியூ வந்து ஜென்ரலாக 0.6 சொல்லிட்டதுனால இதை மியூஎஸ் அண்ட் மியூகே எல்லாம் சேம்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரிக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே டவுன் தி பிளேன் வந்து எம்ஜியோட ஒரு காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எம்ஜி சைன் தீட்டா ஆக்ட் ஆகும். அடுத்து வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே நார்மல் ரியாக்ஷனுக்கு அதாவது பர்பண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன் வந்து எம்ஜி காஸ்ட் ஆக்ட் ஆகும். அதாவது எம்ஜி இந்த பிளாக்கோட எம்ஜி ஃபோர்ஸை ரெண்டு காம்பனண்டா எடுத்துட்டு ஒன்று டவுன் தி பிளேன் வந்து எம்ஜி சைன் தீட்டா, அடுத்து வந்து பர்பண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன் எம்ஜி காஸ்டா எடுத்திருக்கும். அடுத்து இங்க ஒரு ஃப்ரிக்ஷன், இந்த ஃபோர்ஸ் அப்ளைடு இருக்குல்ல, இந்த ஃபோர்ஸ் வந்து ரெண்டு காம்பனண்டா நம்ம பிரிக்கிறோம். இப்போ எஃப் காஸ் தீட்டா வந்து அப் தி பிளேன் வருது இந்த பிளாக் மேல, இந்த எஃப் ஓட ஒரு காம்பனன்ட் எஃப் சைன் தீட்டா பர்பண்டிகுலர் டு தி பிளேன் ஆக்ட் ஆகுது, எஃப் சைன் 30. ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம், இது எஃப் காஸ் 30, இது எஃப் சைன் 30. இங்க வந்து 45 டிகிரி இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் 45 டிகிரி இங்க போட்டுக்கணும், இது 45 டிகிரி போட்டுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரிக்ஷன் வந்து நார்மல் ரியாக்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அப் தி பிளேன் பார்த்தீங்கன்னா அப் தி பிளேன் என்னென்ன ஆக்ட் ஆகுது, பர்பண்டிகுலர் டு தி பிளேன் வந்து என்ன ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எஃப் சைன் 30 ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது ரெண்டு ஈக்குவல் டு எம்ஜி காஸ்டாக்கு பேலன்ஸ் ஆகணும், எம்ஜி காஸ் 45க்கு பேலன்ஸ் ஆகணும். சரிங்களா? அப்போ அப் தி பிளேன் பர்பண்டிகுலர் தி பிளேன் வந்து n பிளஸ் எஃப் சைன் 30 இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் 45 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து n இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா mg cos 45 மைனஸ் mg cos 45 மைனஸ் எஃப் சைன் 30 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, m வந்து 4 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ராக்சிமேட்டா g வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம்னா 10ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
அப்படின்னா m வந்து 4 சப்ஸ்டிட் பண்ணுங்க, g வந்து 10 சப்ஸ்டிட் பண்ணுங்க, cos 45 √2 சப்ஸ்டிட் பண்ணுங்க, மைனஸ் f வந்து 10 கொடுத்துருக்காங்க, sin 30 வந்து 1/2. இதை மொத்தமா சிம்பிளை பண்ணா நார்மல் ரியாக்ஷன் எவ்வளவு வரும் நமக்கு பாத்தீங்கன்னா 23.28 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த 4 × 10 × 10/√2 இருக்குல்ல, அதை சிம்பிளை பண்ணா 28.28 வரும். இது 10/2 இது கழிச்சா 23.28 வருது. சரி, நார்மல் ரியாக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் இங்க நார்மல் ரியாக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ், அடுத்து ஃப்ரிக்ஷன் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இப்போ ஃப்ரிக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இது லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கா, ஃப்ரிக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும்னா இந்த பாடி வந்து மோஷன்ல இருக்கா இல்ல மோஷன்ல கிடையாதான்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டவுன் தி பிளேன் வந்து mg sin 45 தானே ஆக்ட் ஆகுது. அந்த டவுன் தி பிளேன் எவ்வளவுன்னா mg sin 45 எவ்வளவு பாத்தீங்கன்னா m வந்து 4 × g வந்து 10 × sin 45 1/√2. இது பார்த்தோம்னா எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. டவுன் தி பிளேன் வந்து நமக்கு 28 × 28ன்னு ஃபோர்ஸ் வந்திருக்கு. இப்போ அப் தி பிளேன் எவ்வளவு ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப் தி பிளேன் பாத்தீங்கன்னா அப் தி பிளேன் வந்து ஃபோர்ஸ் f cos 31 ஆக்ட் ஆகுது. அடுத்து வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு வருதுன்னு. ஸோ அப் தி பிளேன் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா f cos 30 பிளஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை வந்து μn ன்னு எடுத்துக்கலாம். ஸோ f வந்து 10 தெரியும், cos 30 வந்து √3/2 தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த நார்மல் ரியாக்ஷனை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு இது கிடைச்சிரும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எல்லாம் போட்டு. ஸோ இப்போ மியூ வந்து எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா மியூ வந்து 0.6ன்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் ரியாக்ஷன் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க, இங்கே 23.28ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 23.28 அப்படின்னு நம்ம போட்டு பார்க்கலாம். 23.28 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு இதை சால்வ் பண்ணால் மொத்தமாக சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த f cos 35 இருக்கு இல்லைங்களா, இந்த f cos 35 வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 10√3/2 வந்து 8.66 வந்திருக்கும். இந்த 0.6 × 23.28 இருக்குல்ல, இது மல்டிப்ளை பண்ணியிருந்தா எவ்வளோ வந்திருக்குன்னா 13.97 வந்திருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 13.97 கிட்டத்தட்ட 14 வச்சுங்க, இது வந்து 8.66 9 வச்சுங்க, இந்த 14 பிளஸ் இந்த இங்க 14 பிளஸ் இங்க ஒரு 9 அஸ்யூம் பண்ணீங்கன்னா கூட 20 நியர்லி லெஸ் தென் 23 தானே வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க புல்லிங் ஃபோர்ஸ் டவுன் தி பிளேன் வந்து mg sin 45 இருக்கு இல்லைங்களா, அது வந்து 28க்கு மேல இருக்கு. இது அப் தி பிளேன் வந்து 23 கம்மியா தான் இருக்கு. அப்படின்னா புல்லிங் ஃபோர்ஸ் டவுன் தி பிளேன் வந்து புல் பண்றது அதிகமா இருக்குனால அப்ப இது ஆக்சலரேஷன்ல தான் இருக்கும். அப்படின்னா மோஷன்ல தான் இருக்கு. மோஷன்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் ஆக்ட் ஆயிருக்கும். அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் தான் ஆக்ட் ஆயிருக்கும். அந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த μn வேல்யூ தான் இங்க போட்டிருக்கும் பாருங்க, 0.6 × 23.28. அந்த வேல்யூ தான் எவ்வளவு போட்டிருக்கோம் 13.97 போட்டிருக்கோம். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 13.97 ஆக்ட் ஆகுது. இப்போ நமக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸ் தானே வேணும். கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்னென்ன ஃபோர்ஸ்? கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ், அடுத்து அந்த ஃப்ரிக்ஷன் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். இது ரெண்டுமே பர்பெண்டிகுலரா இருக்குனால இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் நார்மல் ரியாக்ஷன் ஸ்கொயர் பிளஸ் ஃப்ரிக்ஷன் ஸ்கொயர் போட்டுக்கணும். நார்மல் ரியாக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு 23.28 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஃப்ரிக்ஷன் எவ்வளவு பாருங்கப்பா 13.97. ஸோ 13.97 ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையுமே ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். அப்போ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 27.15 நியூட்டன் கிடைக்கும். ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 27.15 Newton is the correct answer. Next question பாருங்க. A small block of mass 1 kilogram is placed over a plank of mass 2 kilogram. The length of the plank is 2 meter. Coefficient of friction between the block and the plank is 0.5. And the ground over which the plank is placed is smooth. A constant force F is equal to 30 Newton is applied on the plank in the horizontal direction. The time after which the block will separate from plank is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி பண்றதுன்னா இந்த 1 கிலோகிராம் பிளாக் தனியா எடுத்துக்கங்க, அடுத்து 2 கிலோகிராம் பிளாக் தனியா எடுத்துக்கலாம். சரிங்களா? 2 கிலோகிராம் இது 1 கிலோகிராம். 2 கிலோகிராம் பிளாக் மேல 30 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கும். அதனால இந்த 2 கிலோகிராம் பிளாக் வந்து 1 கிலோகிராம் பிளாக்கு அகைன்ஸ்டா மூவ் ஆகும். அதனால இந்த 1 கிலோகிராம் பிளாக் 2 கிலோகிராம் பிளாக் மேல அப்போசிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அது ஃப்ரிக்ஷன் வருது. இது வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலாம். பிளாக் 1 எக்ஸர்ட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆன் பிளாக் 2 வந்து ஆக்ஷன் எடுத்தா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. பிளாக் 2 will exert friction on பிளாக் 1 ன்னு வரும். சரி, இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்குக்கு நார்மல் ரியாக்ஷன் என்ன மேல எடுத்துட்டு டவுன்வோர்ட் வந்து 1 × g மாஸ் × g ன்னு போட்டீங்கன்னா
அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மியூ இன்ட்டு என்னன்னு வரும். n இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஜி, மாஸ் வந்து 1 இன்ட்டு ஜின்னு போடலாம். அப்போ மியூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.5 கொடுத்ததுனால இது மியூ வந்து என்ன போட்டுக்கலாம் பாருங்க, 0.5 வந்து 1/2 இன்ட்டு ஜி வந்து 10ன்னு எடுத்துக்கப்போ அப்போ வந்து 5 நியூட்டன் கிடைக்குது. ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் பிளாக் பிளாக் ஏன்னு எடுத்துங்க, செகண்ட் பிளாக் பிளாக் பின்னு எடுத்துங்க. இப்போ பிளாக் ஏன்னு எடுக்கும்போது அந்த பிளாக் ஏ மேல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நல்லா கவனிங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப் ஆக்ட் ஆகுது. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ஆக்சலரேட் பண்ணும். அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் தி பிளாக் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பை மாஸ்ன்னு எடுத்துங்க. அதாவது ஃபோர்ஸ் விச் ஆக்சலரேட்னா இந்த எஃப் தான் ஆக்சலரேட் ஆகுது. இந்த பிளாக் ஏவோட மாஸ் வந்து 1 கிலோகிராம் வரதுனால ஃப்ரிக்ஷன் வந்து 5 நியூட்டன் டிவைட் பை 1ன்னு போட்டீங்கன்னா நமக்கு 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக் ஏ கிடைக்குது. அதே மாதிரி ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக் பி வேணும்னா ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக் பிக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து 30 நியூட்டன் ஃபோர்ஸ் டுவோர்ட்ஸ் ரைட் இருக்கு. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், லெஃப்ட் டைரக்ஷன்ல இருக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். மாஸ் வந்து 2 கிலோகிராம். அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் பி வந்து டுவோர்ட்ஸ் ரைட் இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் பி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ், அதாவது அப்ளைட் ஃபோர்ஸ் மைனஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டிவைட் பை நெட் மாஸ் வந்து எவ்வளோ போடலாம், 2 போடலாம். அப்போ 30 மைனஸ் 5/2 போட்டிங்கன்னா என்ன வருது பாருங்க, இப்போ நமக்கு 25/2 12.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இங்கே ஆக்சலரேஷன் ஆஃப் பியும் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏவும் சேம் டைரக்ஷனாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இனிஷியலாக ரெண்டுமே ரெஸ்ட்டாக இருக்கும்னால இனிஷியலாக ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி வந்து 0. அதே மாதிரி ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி இல்லைன்னா பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ எதனா ஒன்று போட்டுங்க, பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு எடுத்துக்கலாம். ஆக்சலரேஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ என்ன வரும்னா ஆக்சலரேஷன் ஆஃப் பி மைனஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ வரும். அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் பி வந்து 12.5 மைனஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ வந்து 5 வந்திருக்கு. ஸோ தட் ஆக்சலரேஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வந்து 7.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நமக்கு டைம் டேக்கன் பை தி அப்படின்னா இந்த செகண்ட் பிளாக் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி, சாரி ஃபர்ஸ்ட் பிளாக் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி செகண்ட் பிளாக் மூவ் ஆகிற மாதிரி அஸ்யூம் பண்ணலாம், எப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகலாம், ஃபர்ஸ்ட் பிளாக் மூவ் ஆகுது, செகண்ட் பிளாக் ரெஸ்ட்ல வந்தோம்னா இப்படி வந்து விழுந்துடுற மாதிரி. அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவா மூவ் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெங்த் எல் கொடுத்துருக்காங்க இல்லையா, எல் 2 மீட்டர் அவ்வளோ லெங்த் மூவ் ஆயிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா டைம் தானே கேட்குறாங்க, ஆஃப்டர் வாட் டைம் தானே விழுன்னு. அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம எஸ் இஸ் ஈக்குவல் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ரிலேட்டிவ் மோஷன்ல எடுக்கலாம். ஆஃப் ஏடி ஸ்கொயர் ரிலேட்டிவ் மோஷன்ல எடுக்கணும். அப்போ ரிலேட்டிவ் மோஷன் எடுத்தால் ரிலேட்டிவ் இனிஷியல் வெலாசிட்டி 0, எஸ் வந்து ரிலேட்டிவா 2 மீட்டர் மூவ் ஆகணும். இஸ் ஈக்குவல் ஆஃப் இன்ட்டு ஆக்சலரேஷன் வந்து ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் போடணும், ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் 7.5 இன்ட்டு டி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2 அங்கே போயிருச்சுன்னா 2 × 2 4, 4 டிவைட் பை 7.5 இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் வரும், டி ஸ்கொயர் வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க, அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் டி கிடைக்கும் இல்லையா. அப்போ டி இஸ் ஈக்குவல் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/7.5 வந்து ஆல்மோஸ்ட் 0.73 செகண்ட் அப்படின்னு கிடைக்கும்பா. ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டினை பாருங்க. இன் கேஸ் first case, wedge B is stationary and block A starts sliding when the angle of plane is greater than a certain value theta. While in case 2, wedge B is moving upward with an acceleration A0 and the block A starts sliding when the angle of plane is greater than alpha. Coefficient of friction between A and B in both the cases is same. Then எதுன்னு ஆன்சர் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து ரெண்டு கேஸ்லையும் இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், செகண்ட் கேஸில் வந்து அப்பேரண்ட்டாக வந்து எம் இன்ட்டு ஜி பிளஸ் ஏ ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன ஆகலாம்னா பர்பண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன் வந்து என்ன இங்கே எம்ஜி காஸ் தீட்டா ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ வந்து புல்லிங் ஃபோர்ஸ் வந்து எம்ஜி சைன் தீட்டான்னு எடுத்துங்க. இங்கே எம்ஜி சைன் தீட்டா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஜஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து கேஸ் 1ல வந்து பாடி ஸ்லைட் ஆகும். அப்போ எம்ஜி சைன் தீட்டா ஜஸ்ட் கிரேட்டர் தென் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வரணும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்ன்றது மியூ எம்ஜி காஸ்டா, ஏன்னா மியூ என்ன போடணும், என்ன வந்து எம்ஜி காஸ்டான்னு போட்டாச்சு. இப்போ எம்ஜி கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ இது வந்து ஜஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் தானே இருக்கணும். அப்போ டேன் தீட்டா வந்து கிரேட்டர் தென், ஏன்னா காஸ்டா லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா சைன் டபுள் காஸ்டா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் மியூன்னு வந்துருச்சு. இதே மாதிரி கேஸ் 2 எடுத்துமோனா, கேஸ் 2 எடுத்தா என்ன வரும் சொல்லுங்க. டவுன் தி பிளேன் வந்து புல்லிங் ஃபோர்ஸ் வந்து எம் இன்ட்டு ஜி பிளஸ் ஏ சைன் தீட்டான்னு போட்டுக்கலாம். இங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எஃப்னு இருக்கும், இங்கே நார்மல் ரியாக்ஷன் என்ன இருக்கு, இங்கே எம்ஜி காஸ் பர்பண்டிகுலர் டு தி பிளேன் வந்து எம்ஜி பிளஸ் ஏ இன்ட்டு காஸ் தீட்டான்னு ஆக்ட் ஆகும். இங்கே வந்து ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ காஸ் ஆல்ஃபா அப்படின்னு சும்மா போட்டுக்கலாம். ஃப்ரிக்ஷன் வந்து அப்டாஷன் போட்டுக்கலாம். அப்போ எம் இன்ட்டு ஜி பிளஸ் ஏ சைன் தீட்டா தான், சைன் ஆல்ஃபா தான் புல்லிங் ஃபோர்ஸ்னு வச்சுட்டு தட் இஸ் கிரேட்டர் தென் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸாக இருக்கும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து மியூ இன்ட்டு என் வந்து எவ்வளோ மியூ எம் இன்ட்டு ஜி பிளஸ் ஏ காஸ் ஆல்ஃபான்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா.
இப்போ m into g plus a m into g plus a கேன்சல் ஆயிடுச்சுன்னா cos ஆல்ஃபா இங்க லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, sin ஆல்ஃபா பை cos ஆல்ஃபா tan ஆல்ஃபா கிரேட்டர் than mu. அப்படின்னா ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் பாருங்க ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால θ is equal to ஆல்ஃபா. ஸோ தட் θ is equal to ஆல்ஃபா என்ற ஆன்சர் கரெக்டான ஆன்சர்.